வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒன்று விட்ட அக்கா மாதிரி இருக்கிற 2010-14 காலகட்டங்களில் வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸாக இருந்து மேற்கொண்டு வந்துட்டு அகாடமி அவார்டு, கோல்டன் குளோப் அவார்டுன்னு வாங்கி தள்ளின ஒரு ஹீரோயின், அதாவது நம்ம சாண்ட்ரா புல்லக் தாங்க. இவங்க நடித்த சிறந்த 5 படங்களை தான் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு த லாஸ்ட் சிட்டி. 2022 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொமான்ஸ் ஃபிக்ஷன்ஸ் எழுதுகிற ஒரு நாவலிஸ்ட்டை வந்துட்டு ஒரு பணக்காரர் வந்து கடத்திட்டு போயிடுறாரு. இவருடைய நோக்கம் என்னென்னா வந்துட்டு இவளை வச்சு ஒரு தொலைஞ்சு போன ட்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ட்ரெஷரை நோக்கி போகிற இந்த பயணம் வந்துட்டு எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற அதே சமயத்தில் இவளை காப்பாற்றுறதுக்காக ஒரு மாடல் வந்துட்டு களத்தில் இறங்குவார். ஸோ அவரை காப்பாற்றுறதுக்காக மேற்கொண்டு வந்துட்டு இன்னொரு மாடல் களத்தில் இறங்குவார். ஸோ இப்படி வந்து ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர்னு உள்ளே நுழைஞ்சு என்ன மாதிரி பிரச்சனைகளை சிக்கிக்கிறாங்க, அங்கேருந்து தப்பிச்சு வராங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான விதத்தில் நிறைய காமெடியோடு கலந்து எடுத்த படம் தான் வந்துட்டு த லாஸ்ட் சிட்டி. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது ஓஷன்ஸ் 8. 2018 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு க்ரைம் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெபி ஓஷன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பல வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு தன்னுடைய ஆயுள் தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி வெளியே வரா. இந்த பொண்ணு மேற்கொண்டு 7 பொண்ணுங்களை சேர்த்துக்கிட்டு $150 மில்லியன் ஒர்த்துள்ள ஒரு டைமண்ட் நெக்லஸை கொள்ளையடிக்க பிளான் பண்ணுறா. ஸோ ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்காக அந்த கதைக்களம் நகர ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு க்ரைம் ஃபிலிமாக மாறி இடைக்குள்ள அங்கங்கே காமெடியை தூவி இந்த படம் வந்துட்டு எப்படி முடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த ஹீஸ்ட் வந்துட்டு வழக்கமான ஹீஸ்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி மூவ் ஆகாது, பட் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக மூவ் ஆகும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து ஒரு 6.7. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது பேர்ட் பாக்ஸ். 2018 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷமாக என்னன்னே தெரியாத ஒரு என்டிட்டி வந்துட்டு மனுஷங்களுக்கு இடையில இருக்க அந்த மனிதநேயத்தை வந்துட்டு கொன்று மக்கள் வந்துட்டு சூசைடுக்கு வந்து தள்ளுது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நிறைய பேருடைய சூசைடுக்கு அப்புறம் மெலோரி அப்புறம் அவங்களுடைய 2 குழந்தைங்களும் வந்துட்டு இந்த கட்டாயத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான விதத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் வந்துட்டு பேர்ட் பாக்ஸ். இது பார்க்க வந்துட்டு கொஞ்சம் சர்வைவல் ஃபிலிம் மாதிரி இருந்தாலும் மேற்கொண்டு இதில் சயின்ஸ் ஃபிக்ஷனையும் ஹாரரையும் சேர்த்தது இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப ரசிப்பூட்டும் விதத்தில் இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்துட்டு ராட்டன் டொமேட்டோஸும் IMDbயும் வந்துட்டு சரியான விதத்தில் ரேட்டிங் கொடுக்காதனால நாங்கள் நல்ல ரேட்டிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்குது த ப்ரப்போசல். 2009 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கை சேர்ந்த மார்கரெட் அப்படின்ற ஒரு எடிட்டர் வந்துட்டு டீப்போர்டேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு தன்னுடைய நாடுக்கே வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் செய்யப்படுறது, அதாவது நாடு கடத்தப்படுறதுன்னு கூட சொல்லலாம். இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இவ வந்துட்டு தன்னுடைய அசிஸ்டண்ட்டான ஆண்ட்ரியூவை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா இன் ரிட்டர்ன் அவள் வந்துட்டு ப்ரொமோஷனை அனுபவித்து அதே தன்னுடைய டீபோர்டேஷனை வந்து தடுக்கலாம் அப்படின்ற பிளானில் இதை செய்கிறான். இதே சமயத்தில் அவனுடைய ஹோம் டவுனை இவள் வந்து போய் பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையில் வந்துட்டு எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்படுது. ஸோ என்ன மாதிரி திருப்பங்கள் அவளுடைய ஹோம் டவுனை போயிட்டு விசிட் பண்ணும்போது நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோடைய மிச்ச கதை. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7.6. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்கு த பிளைண்ட் சைட். 2009 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஸ்போர்ட் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் அப்படின்ற ஒரு வீடு இல்லாத அமெரிக்கன் ஆஃப்ரிக்க டீனேஜர் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவனை வந்து ஒரு கக்கேஷியன் குடும்பம் வந்து எடுத்து வளர்க்குறாங்க. மேற்கொண்டு வந்துட்டு இவனை படிக்கவும் வைக்கிறாங்க. இந்த பையன் வந்துட்டு படிக்கிறதுல வந்து நிறைய சிரமங்களை மேற்கொள்கிறான். அந்த சிரமத்துலேருந்து இவனை கஷ்டப்பட்டு மீட்டெடுத்து மேற்கொண்டு வந்து இவனை வந்து ஃபுட்பால்லையும் நல்லா அச்சீவ் பண்ண வைக்கிறாங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து இவ்வளோ தான். ஆனால் வந்து இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் படத்தோட சிறப்பம்சமே. படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு சீனும் அப்படியே நிறுத்தி நிதானமாக செதுக்கியிருப்பாங்க. நிறைய சென்டிமெண்டல் சீன்ஸ் வரும் படத்தில். ஸ்போர்ட்ஸ் ரீதியாகவும் வந்துட்டு கொஞ்சம் த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.1. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. நன்றி.